இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. இந்த ஸ்லோகத்தால் நினைத்த காரியங்களை முடித்து கொடுக்கும் ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமியை வணங்குகிறோம். நாம் பல செயல்களை எடுக்கும் போதும் நம் சக்திக்குட்பட்டு அவை ஈடேறாது. அப்போது தெய்வ சக்தியை வேண்டுகிறோம். ராமனுடைய தூதனாய் ராமதாசனான ஆஞ்சநேய சுவாமி சாதிக்க முடியாத முடிக்க இயலாத செயல்களை எல்லாம் முடித்து கொடுக்கிறார். ராமதூதனே, கருணை கடலே, அடியனுடைய காரியத்தையும் சாதித்து கொடுக்க வேண்டும் என்று அவரிடத்தில் பிரார்த்திக்கிறோம். நாம் கடந்த 1.5 ஆண்டுகளாக பல இடங்களில் ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு சென்றிருக்கிறோம். பல ரூபங்களை அவரை வழிபட்டிருக்கிறோம். அடுத்து கிஷ்கிந்தா காண்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். தாண்டினால் சுந்தர காண்டம். இவை இரண்டுமே ஹனுமானுடைய பெருமை பேச வந்த ஆச்சரியமான 2 காண்டங்கள். இன்று கோவை மாநகரத்தில் அடியார்களுடைய அபீஷ்டங்களை எல்லாம் கொடுப்பவராய், அனிஷ்டங்களை எல்லாம் தொலைப்பவராய், அஷ்ட அம்சத்தோட 8 அம்சங்களோட விளங்குபவராய் ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். அவினாசி சாலையில் உள்ள பீடமேடு என்னும் இடம். அங்கே அஷ்டாம்ச ஸ்ரீ வரத ஆஞ்சநேயர் என்னால் தெரியாதவர் இருக்க முடியாது. அனைவரும் வந்து வணங்கும் இடம். 2004 சம்பரோக்ஷணம் செய்யப்பட்டு இங்கு சுவாமி எழுந்துருளி உள்ளார். ஆஞ்சநேயரை அடுத்த நாள் சேவிப்போம். ஆனால் அவருடைய பல உருவங்களை, அவ்வப்போது அவர் சாத்திக் கொள்ளும் அலங்காரங்களை இன்று தரிசிப்போம். நல்ல ஆக்கிருத்தியோட உயரமாக சுவாமி எழுந்துருளி இருக்கிறார். ஆகவே எந்த அலங்காரமும் அவருக்கு எடுப்பாய், அடியார்கள் மனத்தை ஈர்ப்பவையாய் உள்ளன. இதோ ராஜ மாருதி அலங்காரம். பக்தர்களுக்கெல்லாம் அரசனவர். குலசேகரர் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசை அல்லால் என்று தான் ராஜாவாக இருந்த போதும் இந்த ராஜா என்னும் தன்மை வேண்டாம், பகவத் பக்தர்களுக்கு அரசனாக, இல்லைனால் யாரெல்லாம் பக்தர்களோ அவர்களுக்கு தொண்டனாக கைங்கர்ய ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருக்க வேண்டும். அப்படித்தான் இது ஒரு ராஜ அலங்காரத்தோட தன்னுடைய திருமுடியில் சாத்தி இருக்கும் ராஜாவுக்கே உரியான ஆச்சரியமான கிரீடம். அதே போல அவருடைய திருமேனி முழுவதுமே அரசருக்குரிய அடையாளங்களும் ஆபரணங்களும். அடுத்து தன்னுடைய ஸ்வயம் திருமேனி. ஹனுமான் பச்சை வர்ணத்தில் எழுந்துள்ளி இருப்பார். ரிஷிகள் அத்தனை பேரும் காண ஆசைப்பட்ட யோகத்தாலே சிறந்த ஆஞ்சநேயர் தன்னுடைய இயற்கையான வர்ணத்தை சஞ்சீவி மலையை தூக்கி வந்த போது அந்த பச்சை நிறத்தோட சேவை சாதிக்கிறார். அடுத்து அவர் பேசினால் ரொம்ப குறைவாகத்தான் பேசுவார். மிக குறைவாக பேசுபவர்களை முத்து உதிர்ந்தா போலே பேசுகிறார்னு சொல்லுவோம். இதோ முத்தங்கி திருக்கோலத்தில் முத்து முத்தாக பேசக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி. ராமனாலேயே வாக்மி ஸ்ரீமான் என்று கொண்டாடப்பட்டவர். வியாக்கரண சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், சங்கீத சாஸ்திரம், ஆயுர்வேதம், தனுர்வேதம் என்ன அனைத்தும் அறிந்தபடியால் ஒன்னொன்னு முத்துக்கோத்தா போலே உள்ளார். தமிழர்களினுடைய பண்டிகை தைப்பொங்கல் பண்டிகை. அந்த பொங்கல் அன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான கரும்புகளால் இந்த மண்டபமே அலங்கரிக்கப்பட்டு சுவாமிக்கு கரும்பு அலங்காரம் சாத்தப்படுகிறது. கரும்பு எப்படி தேனு இனிதாக இருக்குமோ
அதை போலத்தானே இவருடைய அனுபவமும். கரும்பை கொண்டு எப்படி உற்சவம் கொண்டாடுகிறோமோ அதை போலத்தானே இவரும். அடுத்தது, புரட்டாசி சனிக்கிழமை தோறும் 1,00,000 பேருக்கு மேல் வந்து இங்க சுவாமியை தரிசிக்கிறார்கள். அதிலும் விசேஷமாக முதல் சனிக்கிழமை அன்று 10,000 வடைகளால் ஆன மாலையை சுவாமி சாத்தி கொள்ளுகிறார். இதோ கடந்த ஆண்டு நடந்த இந்த ரூபம், இந்த அலங்காரம். ஓரொரு ஆண்டும் 10,008 வடைகளும் ஒரு விதத்தில் சுவாமிக்கு சாத்தப்படுகின்றன. இந்த ஆண்டு இந்த அலங்காரத்தில் இருந்திருக்கிறார். அதே அவருடைய கிரீட்டத்தில் பல வர்ணங்களை சேவிக்கிறோம். அது அத்தனையும் வெவ்வேறு வண்ணத்தில் இருக்கும் வடைதான். அடுத்து சித்திர மாசம் வருஷப்பிறப்பு, தைப்பொங்கலை சேவித்தோம். இனி சித்திரை விஷு. சித்திர விஷுன்னு சொன்னாலே பழங்களை பார்த்தல் மங்களத்தை கொடுக்கும். ஆகவே பழக்காப்பு அனைத்து பழங்களால் 10,000க்கும் மேற்பட்ட பழங்களால் அன்று சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்படுகிறது. இந்த மண்டபமே பழத்தோரணம், அவரே பழம். அதற்கு நடுவில் தியானத்திலே யோகாசனத்திலே அமர்ந்திருந்து ராமனை நினைக்கிறார். அது பச்சை பழங்களாக மட்டும் இல்லாமல் உலர்ந்த பழங்களாலேயே அவருடைய திருமுடியில் வெண்ணெய் சாத்தப்பட்டு அதில் உலர்ந்த பழங்கள் பொருத்தப்பட்டு அதிலும் தனி அழகோடே விளங்குகிறார். இதோ எப்போதும் சாத்தப்படும் வெண்ணெய் காப்பு. இன்று இதில் அந்த வெண்ணெய் காப்பிலேயே ராஜாவுக்குரிய அடையாளம் அலங்காரம். அவருடைய திருவடிகளை சேவித்தால் அவர் அணிந்து கொண்டிருக்கும் பாதரட்சை தொடக்கமாக ராஜாவை போலே, இடையில் அணிந்திருக்கும் வஸ்திரம், வஸ்திரத்தில் இருக்கும் மடிப்புகள், அதனுடைய உத்தரீயம், தலையில் அணிந்திருக்கும் பாங்கு, இவை அத்தனையும் வெண்ணெய் காப்பிலேயே ராஜ அலங்காரம். அடுத்தது சூரிய ஒளி, சூரிய கதிர் அலங்காரம். சூரியனுக்கும் ஹனுமானுக்கும் நெருங்கின தொடர்பு. சூரியனுடைய உதயம் அந்த ஒளியிலிருந்தே பொறுப்படுகிறார் போலே இப்போது சுவாமி இருக்கிறார். இவர் அவதரித்த போது சிறு குழந்தையாக இருந்தாலும் சூரியனை ஒரு பழமாக நினைத்து இங்கிருந்து தாவி போய் பிடிக்கத்தானே பெரும் ஆபத்து வந்து இந்திரன் வஜ்ராயுதத்தால் அடிக்க அங்கிருந்து கீழே வந்து பாறையில் மோதி இந்த தாடை பெருத்து போய் ஹனுமான் என்கிற பெயரையே அதனால் தான் பெற்றார். அதோடு இல்லாமல் சூரியனிடத்தில் 9 நாட்களில் 9 வியாக்கரணங்களையும் பயின்றார். நவவியாக்கரண பண்டிதன்னு சொல்லுவார்கள். சூரியன் உதித்ததிலிருந்து பாடம் தொடங்கும். சூரியன் அஸ்தமித்துவதற்குள் ஒரு பாடம் வியாக்கரணம் முடிந்துவிடும். 9 நாட்களில் 9 வியாக்கரணங்களை முடித்தால் அந்த சூரியனோடையே சேவிக்கிறோம். கடைசியாய் எப்போதும் ஆஞ்சநேயருக்கு பிரசித்தியே செந்தூர காப்பு. அந்த செந்தூரத்தை வெண்ணெய், செந்தூரம் ஆகியவற்றை கலந்து இதோ சிவந்த திருமேனியாக சாத்தப்பட்டுள்ளது. இயற்கையில் அவர் பச்சை வர்ணத்தவர். ஆனால் செந்தூரம் வெண்ணெய் சேர்த்து சாத்தி கொண்டு சிகப்பு ஆஞ்சநேய சுவாமியாக தரிசனம் கொடுக்கிறார். இப்படி எப்படி திருவிக்கிரம பெருமான் உலகந்தாவி அளந்தானோ அதே கண்ணனே விஸ்வரூப தரிசனம் கொடுத்து அர்ஜுனனையே ஈர்த்தானோ, பல பல ரூபங்களில் பெருமாள் சேவை சாதிப்பரோ, அதே போல் இத்திருக்கோயில் இருக்கும் ஆஞ்சநேயர் பல வடிவங்களை எடுத்துக்கொண்டு காட்சி கொடுத்தார். இது எல்லாத்தை விட அவர் ஸ்வயம் திருமேலில் எழுந்துள்ளிருக்கிறாரே, வெகு அழகு. அதை அடுத்த நாள் சேவிப்போம். இப்போது கபந்தன், ராமன் ஆகியோர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ராமன் கபந்தனை கேட்டான், நீ யார், ஏன் இந்த காட்டில் திரிகிறாய்? அப்போது தன்னுடைய முற்பிறவி கதை, தான் யாராக இருந்தோம், இப்போது ஏன் கபந்தனாக இருக்கிறோம் என்று கூறப்போகிறான். நாம் கடைசியா பார்த்தது 70வது சர்க்கம். நீ யாருன்னு கேட்க, விரூபம் எச்சமே ரூபம் பிராப்தியம் அபிநயாத்யதா தன்மே ஸ்ருணு நரவ்யாக்ர தத்வதா சந்ததஸ்தவ. உன்னுடைய உண்மை வடிவம் எது? ஏன் திடீரென்று இந்த வடிவத்தோட இருந்தாய்? கைகள் வெட்டப்பட்டு மறுபடியும் பேசுகிறாய், நீ யார் என்று ராமன் கேட்கிறார். கபந்தன் பதில் சொல்றான். 71வது சர்க்கம். புராராம மகாபாகோ மகாபல பராக்கிரமம் ரூபமாசின் மமாச்சிந்தியம் திரிஷு லோகேஷு விஸ்ருதம். நான் ரொம்ப பெரிய தானவனாக இருந்தேன், தனுவனுடைய பிள்ளை, எனக்கு அதீத சக்தி உண்டு. ஆகவே அது கொடுத்த திமிரால் இந்திரனை கூட எதிர்த்தேன். பல பல ரிஷிகளுக்கு துன்பம் கொடுத்தேன். அப்போது ததஸ்துலசிரா நாம மகர்ஷி கோபித்தோ மம. நான் தனுவின் பிள்ளை, தானவன் எனக்கு பெயர். ஸ்தூலசிராங்கிற ரிஷி இருந்தார், அவரை பார்த்து கேலி பண்ணேன். நான் பண்ண சேட்டைகளாலே அவர் கோபம் கொண்டார். அதனால என்ன இவர் சபித்தார். ஏததேவம் ரிஷம் சந்தே ரூபமஸ்து விகர்ஹிதம்
சச்சின்வன் விவிதம் மன்யம் ரூபேண அனேன தரிசிதா தேனாகமுக்த பிரேக்ஷைவம் கோரசாபாபிதாயினா. அவரை வெவ்வேறு வடிவம் எடுத்துக்கொண்டு பயப்படுத்தினேன், கோர வடிவத்தாலே துன்பம் கொடுத்தேன். பார்த்த ரிஷி, இதை போல் கோர வடிவத்தோட ஏன் உலகத்தில் இருப்பாய் என்று சபித்தார். அதனால் தான் இந்த பார்க்கவே பயங்கரமான வடிவத்தோடே பிறந்தேன். யதா சித்வா புஜௌ ராமஹ துவாம் தகேத் விஜனே வனே. அவர் கால்களை கட்டி கேட்டேன், எப்போது எனக்கு சாப விமோசனம் கிட்டும்? ஸ்தூலசிரா ரிஷி சொன்னார், நீ இருக்கும் காட்டுக்கு ராமனும் இலக்குவனும் வருவார்கள். அப்போது அவர்கள் உன் 2 கைகளையும் வெட்டுவார்கள், தகனம் பண்ணுவார்கள். அந்த சமயத்தில் தான் உனக்கு சாப விமோசனம். அது சொன்னதிலிருந்து இந்த காட்டில் அலைந்து கொண்டிருக்கிறேன். அதோடு அல்ல, ததாத்வம் பிராப்சசே ரூபம் ஸ்வயமேவ ஸ்வமேவ விபுலம் சுகம் அகம்பிதி தமசோக்ரேண பிதாமகம் அதோஷயத்து. அடுத்து நான் நீண்ட கோர தவம் புரிந்து நான்முகனான பிரமனை, நான்முக கடவுளை திருப்தி செய்தேன். அவர் எனக்கு மேலும் மேலும் வரங்களை கொடுத்தார். பலம் அதிகரித்தது, வரம் பலம் 2ம் சேர்த்து திமிரும் அதிகரித்தது. அப்போது இந்திரனையே எதிர்க்க துணிந்தேன். இந்திரனுக்கு கோபம் வந்து வஜ்ராயுதத்தை எடுத்து என்னுடைய தலை கழுத்து ஆகியவற்றை தட்டி என் வயிற்றுக்குள் செலுத்தி விட்டார். என்னுடைய கால்களத்தனையும் வயிற்றுக்குள் செலுத்தினார். எப்படி வாழ்வேன், எப்படி உண்பேன் என்ன அவரிடத்தில் கேட்டேன். சமயாயாச்சியமான சன்னாயத்யம் அசாதனம் ததா சாஸ்யம் சமே குக்ஷௌ தீக்ஷ்ணதம்ஷ்டம் அகல்பயத் சோகம் புஜாபியாம் தீர்காபியாம் சங்கிப்ய அஸ்மின் வனேச்சரான் சது மாம் அப்ரவீதிந்திரஹ யதா ராமஹ சலக்ஷ்மணஹ. நான் எப்படி சாப்பிடுவேன்? நமக்கு சாப்பிடுறதுக்கு உண்டான வாய் உள்ள படுத்து, கை கால்கள் இல்லை, என்ன செய்வேன், இறை எப்படி தேடுவேன்னு கேட்டேன். அப்போது என் கைகளை நீண்டு வளர்த்து விட்டான் இந்திரன். அதிலிருந்து உனக்கு என்னென்ன பொருள் கிடைக்கிறதோ 8-10 மைல் தூரத்துக்கு இருக்கிற கைகள், அது அத்தனை எடுத்து அப்படியே வாயில போட்டுக்கோ, வாயிலிருந்து வயிற்றுக்கு போய்விடும். எப்போது விமோசனம் என்று கேட்டேன். ராமலக்ஷ்மணர்கள் இந்த காட்டுக்கு வருவார்கள், உன் கையை வெட்டுவார்கள், அப்போதுதான் உனக்கு விமோசனம் என்ன கிட்டிச்சு. ராமா, ஒரு பிரார்த்தனை. ஏவ முக்தஸ்து தர்மாத்மா தனுநாதேன ராகவா ராவணேன கிருதா பாரியா சீதா மம யசஸ்வினி. உம்மிடத்துல வேண்டிக்கிறேன், மித்ரம் செய்வ உபதேக்ஷாமி யுவாபியாம் சம்ஸ்கிருதோக்னினா. நீங்க 2 பேரும் சேர்த்து எனக்கு சம்ஸ்காரம் பண்ணிடுங்க. அப்படின்னா நெருப்பு சித்தை மூட்டி இந்த உடலை எரித்து விடுங்கள். அது முடிந்ததானால் பிற்பாடு உங்களுக்கு நான் நண்பனா இருப்பேன். நீங்க என்ன காரியத்திற்காக வந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்துக்கு உதவுவேன். செய்வீர்களா? இன்றே என்னை கொண்டு விடுங்கள், முடித்து எரித்து முடித்து விடுங்கள். பிற்பாடு உங்களுக்கு நான் நண்பனாக இருந்து நீங்கள் வந்த காரியத்துக்கு வழி கூறுவேன். சரி ராமா, நீங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள்? எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? ராவணேன கிருதாபாரியா சீதாமம யசஸ்வினி. பதில் கூறுகிறான், என் மனைவியான சீதையை ராவணன் அபகரித்து போனான். எங்கே ஒளித்து வைத்திருக்கிறான்னு தெரியவில்லை, தேடிக்கொண்டுதான் இங்கு வந்தோம். நாம மாத்திரம் துஜானாமி நரூபம் தஸ்ய ராட்சசா நிவாசம் வா பிரபாவம் வா வயந்தஸ்ய ந வித்மஹே. பேர் தெரியும் ராவணன், இடம் தெரியாது, எங்கு தூக்கி போனான் தெரியாது, ஏனென்று தெரியாது. நீ அரக்கனாயிற்றே, உனக்கு அவனை பற்றி ஏதானும் செய்தி உண்டா? நீ சொல்லுகிறாயா என்று ராமன் கேட்டார். அவ்வளவு ஞானம் எல்லாம் எனக்கு இல்லை. இந்த ரூபத்தை எடுத்த நாளிலிருந்து என்னுடைய தெய்வத்தன்மை வாய்ந்த அறிவு போயிற்று. இப்போது அந்த அறிவு என்னிடத்தில் இல்லை. ஒண்ணு செய்கிறேன், ஆனா எனக்கு ஒரு நண்பன் உள்ளான். இங்கிருந்து சிறிது தூரம் போனால் சுக்ரீவன் ஒரு வானரம், ஓர் குரங்கு. அவன் எனக்கு நண்பன். அவன் உலகம் முழுக்க இடுக்கு விடாமல் அறிவான். நீ எனக்கு வேண்டிய சம்ஸ்காரங்களை செஞ்சுட்டால் அவனிடத்தில் போகும் வழியை நான் உனக்கு கூறுகிறேன். அதத்தசகி விஜ்ஞாத்தும் சக்திரஸ்தி நமே பிரபோ. நீ என்னை எரிக்காத வரைக்கும் எனக்கு எதை சொல்றதுக்குமே சக்தி இருக்காது. என்னை இப்ப சம்ஸ்காரம் பண்ணிட்டியானால் பின்னால் உனக்கு சுக்ரீவனுடைய தோழமை ஏற்படுத்தி கொடுக்கிறேன். போகும் வழியையும் சொல்லுகிறேன். வக்ஷாமிதம் மகாவீர யஸ்தம் வேத்ஸ்யதி ராட்சசம் கல்பயிஷ்யதி தேவீர சாஹாயம் லகு விக்ரம சர்வான் பரிவிருத்தோ லோகான் புறாவை காரணாந்தரே. அந்த சுக்ரீவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகம் முழுக்க சுற்றி உள்ளான். ஆகவே நீ கூறும் ராவணனின் இடம் கண்டிப்பாக அவனுக்கு தெரிந்திருக்கும். அவன் இருக்கும் இடம் எனக்கு தெரியும். ராமா, செய்கிறாயா என்று கைகூப்பி கபந்தன் கேட்கிறான். ராமன் செய்ததையும் கேட்போம். அடுத்து ரிஷமூகத்தில் இருந்தவர் ஆஞ்சநேயராயித்தே. அவரை பீடமேட்டில் இருக்கும் இத்திருக்கோயிலில் நேரே சேவிப்போம். இந்நிகழ்ச்சி